ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். 1 யோவான் 2:17 வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கிறோம். உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்டியன் வெய்ஸ் என்ற தேவனுடைய மனுஷர் தான் எழுதினதான ஒரு புஸ்தகத்தில் தான் வேதாகமத்தை கற்றுக் கொடுக்கும் ஆசிரியராக தன் மாணவர்களுக்கு இப்படியாக சொன்னதை அந்த புஸ்தகத்தில் அவர் விவரித்து எழுதியிருந்தார். கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு கொடுத்த 2வது சிறந்த திட்டம் என்பது அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதிலேயே என் வாழ்க்கையின் பெரும்பகுதியை கழித்தேன் என்று அவர் எழுதியிருந்தார். ஆண்டவர் அவருக்கு கொடுத்த முதல் திட்டம் அல்லது சித்தம் என்னவென்றால், அவர் ஆப்பிரிக்க நாட்டிற்கு ஒரு மிஷனரியாக செல்ல வேண்டும் என்று அவருடைய இளமை பருவத்திலே கர்த்தரால் அழைப்பு அவருக்கு காணப்பட்டது. ஆனால் அவரோ அந்த சத்தத்திற்கு செவி சாய்க்காதவராக கர்த்தர் கொடுத்த அந்த முதலான அந்த அழைப்பை நிராகரித்து விட்டு அந்த அழைப்பிலிருந்து விலகி வாழ அவர் ஆரம்பிக்கிறார். பின்பு அவர் சுயநலவாதியாக ஒரு வங்கியில் வேலை செய்து அதிகமான பணம் சேர்ப்பதையே தன்னுடைய முதல் குறிக்கோளாக அவர் செய்யப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆண்டவர் தொடர்ந்து பல ஆண்டுகளாக அவரோடு கூட பேசியும் அவற்றை அவர் முற்றிலுமாக நிராகரித்திருந்தார். ஒரு நாள் தன்னுடைய சிறு பிள்ளை ஒரு நாற்காலிலிருந்து கீழே விழுந்து மரித்து போய்விட்டது. இந்த சம்பவத்திலிருந்து அவர் தன்னுடைய முழங்காலை தேவ சமூகத்தில் முடக்கினார். இரவு முழுவதும் தேவனுடைய பாதத்தில் கண்ணீரோடு கர்த்தரிடம் ஜெபிக்க அவர் ஆரம்பித்தார். நாட்களில் இருந்து இருக்கிறதான அந்த காலகட்டம் அவர் ஆப்பிரிக்கா செல்வது காலதாமதமாகிவிட்டதால் கதவுகள் அடைக்கப்பட்டாயிற்று. அவருக்கு தெரியும், இதுதான் கர்த்தர் கொடுத்ததான முதல் அழைப்பு, சிறந்த அழைப்பு என்று. ஆனால் அதை அவர் தவறவிட்டபடியினாலே இப்பொழுது அவர் தேவ சமூகத்தில் கடந்து வந்து, ஆண்டவரே, மீதமுள்ள காலத்தில் நான் என்ன செய்ய சுத்தமாக இருக்கிறேன், நீர் என்னை நடத்தும் என்று தெய்வ சமூகத்தில் அவர் ஒப்பு கொடுத்தார். பின்பு கர்த்தரிடம் அவர் நடத்தும்படியாக அவர் ஒரு வேதாகம ஆசிரியராக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பணியாற்றும்படியாய் தன்னை அர்ப்பணித்தார். ஆகையால் அவர் அவ்வப்போது அவர் சொல்வதுண்டு, என்னுடைய முதல் சிறந்த அழைப்பை நான் முற்றிலுமாய் இழந்தவனாய் 2வது சிறந்த அழைப்பையை நான் செய்ய முடிக்கும்படியாக கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார் என்று. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம், சவுல் கர்த்தருடைய அழைப்பை அவன் கீழ்ப்படியாததினால் அந்த அழைப்பை இழந்து போனார். யோனா கர்த்தர் நினிவேக்கு போகும்படியாக அழைத்த பொழுது அதை கேளாமல் தர்சீசுக்கு கடந்து சென்றார். ஆண்டவர் அவனை திருத்தி கொண்டு வர வேண்டிய சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்பட்டார். ஆனால் நாம் பவுலை போல தெய்வ சித்தத்தை செய்ய அர்ப்பணித்து கடைசியில் பவுல் சொன்னதை போல நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொல்லக்கூடியவர்களாக தெய்வ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கர்த்தர் வாஞ்சிக்கிறார். எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, தெய்வ சித்தத்தை ஒரு நாளும் அசட்டையாக எண்ணாதிருங்கள். அவர் உங்களை அழைத்தால் தேவ சுத்தம் செய்யும்படியாக உங்களை அர்ப்பணித்து, தேவனுடைய கரத்தில் உங்களை அர்ப்பணித்து, பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழி நடத்தும்படியாய் நீங்கள் அர்ப்பணியுங்கள். கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிறதன் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உங்களுடைய சித்தம் செய்யும்படியாக உங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. அநேக முறை உங்களுடைய சத்தத்திற்கு நாங்கள் செவி சாய்க்காதவர்களாக மாம்சீக சத்தத்துக்கு செவி சாய்த்து அநேக நேரங்களில் நாங்கள் தடுமாறினது உண்டு. ஆண்டவரே, கர்த்தாவின் நாட்கள் நம்முடைய சத்தத்துக்கு செவி சாய்த்து அந்த சத்தத்திற்கு எங்களை வாழ்க்கையை நாங்கள் ஒப்பு கொடுத்து வாழ நம்முடைய சுத்தம் செய்ய ஆண்டவரே, கர்த்தாவே, ஒவ்வொருவருக்கு நீர் கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கண்ணீரும் கவலையும் நீங்கும் மன்னாள், இரட்டிப்பான பங்கை பெற இரட்சகர் அழைத்திடுவார். இரட்டிப்பான பங்கை பெற இரட்சகர் அழைத்திடுவார். தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன்.
தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே.